Hi friends, welcome to Waves Never Stop. நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு வந்து நம்ம மீனே இல்லாமல் தான் செய்ய போகிறோம். என்னது மீனே இல்லாமல் மீன் குழம்பு அப்படின்னு யோசிக்காதீங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாம். அதுவும் இப்போ புரட்டாசி மாதங்கிறதுனால நான்வெஜ் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டீங்க. இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மொதல் நாளே நீங்கள் வந்து ஊற வச்சிடணும். மறுநாள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மொதல் நாளே ஊற வச்சுருங்க. இது வந்து 100 கிராம் இருக்கும். அதே 100 கிராம் அளவில் வந்து காராமணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க மொதல் நாள் நைட்டு. இது வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கிறதுக்காண்டி தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றா கூட 2ஐயும் ஊற போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் திருவல் வந்து திருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த செக்கையெல்லாம் இல்லாமல் எடுத்து ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த காராமணி அப்புறம் வந்து பச்சை பயிறு இது 2ஐயும் சேர்த்து வந்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா தண்ணி இல்லாமல், தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் இது பண்ணிங்க. ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வேக வைக்கிறப்போ நம்ம கொலன்னு ஆயிரும். அதனால் தண்ணி இல்லாமல் பார்த்துங்க. தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது, மறந்துட்டு ஆட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணிங்க. தேங்காய் துருவல் எதுக்காண்டி ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மீன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிங்கன்னா தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப மைல்டாலாம் அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிங்க. இந்தளவு இருந்தால் போதும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்டை வடிக்கிட்டுருங்க. அப்புறமா ஒரு வாழை இலையில் வந்து அந்த வாழை இலையோட காம்பு பகுதியை வந்து நடுவில் வச்சு அதை சுற்றிலும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சரை வந்து சுற்றிலும் வச்சுங்க. சுற்றிலும் வச்சு இதை வந்து நல்லா மடித்து வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து உங்கள் இட்லி பானை எவ்வளோ சைஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த காம்பு பகுதியை வந்து ரெடி பண்ணிங்க. இந்த மாதிரி வச்சு இப்போ வேக வைக்க போகிறோம். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிங்க. வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிங்க. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிங்க. வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிங்க. அது கூடயே நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்க. அப்புறம் வந்து
தனியாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலை வந்து ஆட் பண்ணிங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிங்க. நம்ம மீனில் வேறு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிங்க. பத்தலைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சுருந்தது வந்து ரெடி ஆகிட்டா என்னென்னு பார்ப்போம். தண்ணி தொட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்படி ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். மீன் மாரி துண்டு துண்டாக பீஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறினோன்னே இந்த நடுவில் உள்ள வாழை இலையோட காம்பு வந்து எடுத்துருங்க. இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வரும். எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக மீன் பீஸ் போடுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மீன் மாரியே தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மீன் பீஸை வந்து நம்ம வந்து லைட்டாக தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அந்த பச்சை பயிரோட பச்சை ஸ்மெல் வந்து லைட்டாக இருக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு தெரியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக நீங்கள் எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறேன். வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் பீஸை வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பீஸையும் ஆட் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நார்மலாக மீன் குழம்பு வைக்கிற மாதிரி ஓரளவு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பீஸெல்லாம் கரைஞ்சி போயிடும். மீன் மாரியே தான், நார்மல் மீன் மாரி தான். அதனால் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீன் குழம்பு சுவையிலேயே வெஜ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ நான் கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிங்க. சும்மா லைட்டாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிங்க. இது இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க மீனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காண்டி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிங்க. அடுத்து லெமன் வந்து லைட்டாக புழிஞ்சு விட்டுங்க. லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா பசைஞ்சு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரையும் ஊற வச்சுருங்க. நார்மலாக மீனுக்கு ஊற வைக்கிற மாதிரியே. அடுத்து வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம். நான் வந்து சும்மா தோசைக்கல்லில் லைட்டாக ஃப்ரை பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கனாலும் நார்மல் மீன் மாரி தான் இருக்கும். நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி தான் இப்போ எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஆயில் விட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மீன் பீஸ் எடுத்து வச்சு பரட்டி பரட்டி விட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மல் மீன் டேஸ்ட்லேயே வெஜ் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு அரிசியும் இந்த மீன் வறுவலையும் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க, அது இல்லாமல் பியூர் வெஜிடேரியன் உள்ளவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இது ஹைலி ப்ரோட்டீன் கூட. ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க பச்சைப்பயிறு காராமணி ரெண்டுலேயுமே அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் குறைவாக உள்ளவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா நார்மலாக சுண்டல் பண்ணி இது பண்ணி கொடுத்தா கூட பச்சை பயிறு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கூடவே ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.